तमिलनाडु की राजधानी चेन्नई के पलवक्कम बीच पर रविवार को भारी संख्या में श्रद्धालुओं ने भगवान गणेश की मूर्तियों का विसर्जन किया। ग्रेटर चेन्नई पुलिस ने स्वयंसेवकों की मदद से मूर्ति विसर्जन की खास व्यवस्था की थी। இங்கே விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் கரிக்கிறதுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. இங்கே நிறைய பேர் விநாயகர் கரிக்க வராங்க பார்த்தீங்களா. அப்படி விநாயகர் கரிக்க வரவங்க நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து அதிகமான ஆழமான பகுதியில் போய் மாட்டிப்பாங்க. அப்படி யாரும் மாட்டிக்கூடாது, உள்ளே போகக்கூடாதுன்னு இங்கே டியூட்டி போட்டிருக்காங்க, காப்பாற்ற வந்துருக்காங்க. இந்த விநாயகர் எடுத்துகிட்டு வரவங்க யாருமே தண்ணிக்கிட்ட யாரையுமே அனுப்பல. வாலண்டியர்ஸும் கோஸ்டல் போலீஸ் எல்லாருமே இருக்காங்க. வாலண்டியர்ஸ் போய் கரிப்பாங்க. இவங்க விநாயகர் எடுத்துகிட்டு வரவங்க அப்படியே வெளியே போயிடுவாங்க. யாரையுமே குளிக்க அலோவ் பண்ணல, கால் நனைக்கவும் அலோவ் பண்ணல। श्रद्धालुओं ने पुलिस बंदोबस्त की तारीफ की। समुद्र तट पर बिना किसी परेशानी के विसर्जन संपन्न हुए। நான் இங்கே பாலவகத்தில் தான் இருக்கிறேன். வருஷம் வருஷம் வருவேன். எங்கள் பக்கத்தில் தான் வீடு. அதனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் போலீஸ் பாதுகாப்புலாம் நல்லா நீட்டாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்குது. எல்லாம் மக்கள் நல்லா ஃப்ரீயாக வந்து போகிற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தெரியுது. ஏன்னா நிறைய ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கம் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே வரும்। पट्टिनापक्कम समुद्र तट पर भी भारी भीड़ थी। यहाँ भी मूर्तियों को सावधानी से समुद्र में विसर्जित किया जा रहा था। कुछ श्रद्धालुओं को क्रेनों की संख्या कम होने की शिकायत थी। उन्होंने कहा कि इससे विसर्जन धीमी गति और मुश्किल से हो रहे हैं। நாங்கள் இதோட இந்த விநாயகர் வந்து ஒரு 10 வருஷமாக கொண்டு வரோம்। ஏன்னா இப்போ வந்து விநாயகர் வந்து போக இந்த வருஷம் வரனாங்கன்னா விநாயகர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நான் கம்மியாகல। பட் இந்த க்ரைன் வந்து இந்த 3 க்ரைன் தான் வருஷமே தான் வச்சுருக்கிறேன். இதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது. அதான் போலீஸ் நல்லா இருக்காங்க, ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறேன். பட் ஆனால் க்ரைன் வந்து ஒன்று 2-3 எக்ஸ்ட்ரா போனோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்। ஏன்னா நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது விநாயகர் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பசங்கள்லாம் வந்து நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட் வச்சு வந்திருக்கோம்। பட் ஆனால் விநாயகர் பட்டணம் சீக்கிரம் எடுத்து போனால் எங்களுக்கு வேலையை ஈஸியாக பார்த்தா கிட்டத்தட்ட நாங்கள் எவ்வளோ 3 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது। ஏன்னா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை। 6 सितंबर को भी ऐसी ही व्यवस्था की योजना है। उस दिन अंतिम विसर्जन समारोह होगा। उसमें हजारों लोगों के शामिल होने की उम्मीद है। पुलिस ने बताया कि उस दिन सुचारू और शांतिपूर्ण विसर्जन के लिए होमगार्ड सहित करीब 16,000 कर्मचारियों को तैनात किया जाएगा।